வணக்கம். இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மத்திய அரசு கல்வி நிறுவனமான சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் பிளாஸ்டிக் தொழில்நுட்பம் சார்ந்த பல படிப்புகள் வழங்கப்படுகின்றன. பொறியியல் பிரிவுகளில் பிளாஸ்டிக் பொறியியல் பிரிவு எந்த வகையில் சிறந்ததாக உள்ளது, சிப்பட்டில் வழங்கப்படும் இதர படிப்புகள் குறித்த தகவல்களை வழங்க அதன் இயக்குனர் ஈஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சந்தேகங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ இந்த பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், பிளாஸ்டிக் டெக்னாலஜி, அப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இந்த மாதிரி இளநிலை படிப்புகள் உங்களோட நிறுவனங்கள்ல வழங்கப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த படிப்புகளுக்கான எதிர்கால வாய்ப்புகள் எப்படி இருக்கு? சிப்பட்டில் உள்ள எல்லா கோர்ஸ்களுக்குமே பார்த்தீங்கன்னா 100க்கு 100 பிளேஸ்மெண்ட் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதில் பி இன் மேனுஃபேக்சரிங், பிடெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, அப்புறமா எம்இ இன் கேட்கேம் மற்றும் எம்டெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இந்த 4 கோர்ஸ்களுக்குமே நல்ல வரவேற்பு உள்ளது. அனைத்து கோர்ஸ்களுக்கும் பிளேஸ்மெண்ட்டு மிக பிரகாசமாக உள்ளது. இப்போ பிளாஸ்டிக் டெக்னாலஜி இந்த படிப்பை பற்றி மட்டும் சொல்லுங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் பற்றி மாணவர்கள் படிப்பாங்க? அதாவது பி மேனுஃபேக்சரிங் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் சார்ந்தது. பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி என்பது அதாவது ஒரு பிளாஸ்டிக் பொருளை தயார் பண்ணுறதற்கு டை செய்யணும், அப்புறமா அது எப்படி உருவாக்குவது என்பது, அப்புறம் பாலிமர் சிந்தசிஸ் பண்ணுறது, ப்ராசஸிங் பண்ணுறது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட படிப்புகளை இதுதான் சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க சொல்லலாம். ஸோ எல்லா கோர்ஸுமே பார்த்து இந்த பி மேனுஃபேக்சரிங்கும் பிடெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜியும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக கருதப்பட வேண்டும். ஏனென்றால் பிடெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி அந்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வது, எப்படி அந்த பொருளை உருவாக்குவது என்பதை பற்றி, பி மேனுஃபேக்சரிங் என்பது அந்த பொருளை உருவாக்குவதற்காக எப்படி மோல்டுகளாம் செய்யலாம், எப்படி உற்பத்தி பண்ணலாம், டை மேனுஃபேக்சரிங், மோல்டு மேனுஃபேக்சரிங், இதை பற்றி கற்றுத்தருவதுதான் பி மேனுஃபேக்சரிங். அது மட்டும் அல்லாது எந்த காம்பனண்ட்டையும் எந்த மிஷின்லையும் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவது என்பதை பற்றி சொல்லுவதுதான் இந்த பி மேனுஃபேக்சரிங். பொதுவாக அந்த பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கிட்ட இருக்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் அப்படின்றத ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்திட்டு இருக்க நிலைமையில அது சார்ந்த படிப்பை போய் தேர்ந்தெடுத்து படிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம், அது சரியானதா? இந்த சந்தேகமே தேவையில்லை. இது கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கிடையாது. இதில் ரா மெட்டீரியலை வாங்கி நான் ப்ராசஸ் பண்ணுறோம். இதை மெல்ட் பண்ணி அதை ஒரு வடிவமாக கொண்டு வர மொழியே இதில் எந்த விதமான கெமிக்கல் சார்ந்தது கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அதாவது கேரி பேக்கவோ மற்ற பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்களை எரித்தால் மட்டும்தான் சிரமம். எரிக்கக்கூடாது. அதில் ரீயூஸும் பண்ணலாம், ரீசைக்கிளிங் பண்ணலாம். அதனால் அந்த சந்தேகம் தேவையில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் என்பது நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அதாவது சில இடங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் அங்கே உள்ளே போக முடியாது, யாரும் போக முடியாது. கார், பென், நம்ம உடம்புல இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் வால்வு, அப்புறமா ரீப்ளேஸ்மெண்ட்டு, அதாவது பிளோனி, அபோனி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக்ஸ். அது இல்லாமல் முடியாது. இப்போ இரிகேஷன்ஸு, மெடிக்கல் ஃபீல்டு, எல்லா டிவைஸும் நீங்கள் அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக்ஸ். அப்படி இருக்கும்பொழுது பிளாஸ்டிக்ஸை பேன் பண்ணுறது, அதை பார்த்து பயப்படுறது, அதில் பிளேஸ்மெண்ட் கிடைக்காது என்று நினைப்பது மிகவும் தவறு. ஏனென்றால் பிளாஸ்டிக் இல்லாமல் எதுவுமே இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதனால எந்த கேடும் கிடையாது. இதை படித்து முடித்தவுடன் இந்த ஒரு பிரிவு மட்டும்தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளது. அதாவது இதை படித்து விட்டால் அனைவருக்கும் பிளேஸ்மெண்ட் உண்டு. அதாவது மற்ற பிரிவு இருக்கும், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, சிவில், மெக்கானிக்கல், இப்படி இருக்கும். அதுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம், ஒரு சதவீதம் உண்டு. ஆனால் இந்த பிரிவை படித்து விட்டால் அனைவருக்கும் பிளேஸ்மெண்ட் உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த மாதிரி நிறுவனங்கள்ல பணிகள் கிடைக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நம்முடைய சென்னையை சுற்றி இருங்காட்டுக்கோட்டை, தண்டலம், மற்றபடி மகேந்திரா சிட்டி, எல்லா இடத்தையும் பிளாஸ்டிக் ஓரியன்ட் கம்பெனிஸ், உண்டாய், ஃபோர்டு, எரிக்சன், விஸ்யான், இந்த மாதிரி கம்பெனி, அதாவது பிளாஸ்டிக்ஸ் மற்றும் அது சார்ந்த நிறுவனங்கள் அதிகமாக உள்ளன. இங்கே மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், மதுரை, பாம்பே, பூனே, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கம்பெனிகள், அதாவது பிளாஸ்டிக்ஸ் என்று மட்டும் கூற முடியாது, அதனை சார்ந்த பிளாஸ்டிக்ஸ் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரி என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட கம்பெனிகள் நிறைய உள்ளன. அதாவது பிளாஸ்டிக் இல்லாத கம்பெனியே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை தயார் பண்ணுவதற்கு அனைத்து தரப்பட்ட தொழில்நுட்பம் தேவைப்படுகின்றது. அப்படிப்பட்ட கம்பெனிகள் எல்லாமே இருக்கின்றன. எங்கு சென்றாலும் அங்கே பிளாஸ்டிக் உள்ளது. ஆதலால் அந்த வேலை வாய்ப்பு மிகவும் பிரகாசம்.
பொதுவா பொறியியல் பிரிவுகளை தேர்ந்தெடுக்கிறப்போ மாணவர்கள் பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கோர் இண்டஸ்ட்ரியில பணி கிடைக்கிறதாவும் இருக்கணும், அதே சமயத்துல நிறைய பேரை பணிக்கு எடுக்கிற ஐடி இண்டஸ்ட்ரியையும் பணி கிடைக்கக்கூடிய ஒரு பிரிவா இருக்கணும் அப்படின்றது. அந்த வாய்ப்பு பிளாஸ்டிக் தொழில்நுட்பத்துல இருக்க படிப்புல இருக்கா? அதாவது கோர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு மெக்கானிக்கல் என்றால் என்ன சொல்லுவாங்க, என்டிபிசி, ஓஎன்ஜிசி, கெயில், செயில் இந்த மாதிரி கம்பெனி சொல்லுவாங்க. அங்கே போனாலும் நீ என்ன படிச்சிருக்க, அதை என்ன படிச்சிருக்கோமோ அதில் பார்த்தீங்கன்னா டிசைன், சில பேர் டிசைன் பிடிக்கும், சில பேருக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பிடிக்கும், சில பேருக்கு சேல்ஸ் பிடிக்கும், சில பேர் மார்க்கெட்டிங் பிடிக்கும். அதாவது நம்ம என்ன படித்தாலும் நம்ம என்ன பிடிக்குதோ அதை சார்ந்து போயிட்டா ஒன்றும் கிடையாது. அதாவது ஐடினாலும் சரி, அதாவது மெக்கானிக்கல் முடிச்சவங்களை வந்து எல்லா கம்பெனியும் இந்த ஐடி ஃபீல்டுக்கு வாங்க கூப்பிடுவாங்க. அது அவங்க இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இருக்குது. சில பேருக்கு வந்து மெக்கானிக்கல் படித்தா கூட ஐடி மூலமாக போகணும்னு தோணும் வச்சலாம், அப்படியும் போகலாம். அப்படி இல்லை என்றால் கோர் இண்டஸ்ட்ரியும் போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி மேனுஃபேக்சரிங் என்பது மெக்கானிக்கல் சார்ந்தது, பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி ஆல்சோ மெக்கானிக்கல் சார்ந்தது, இது கெமிக்கல் சார்ந்தது கிடையாது. அதனால் இவங்களும் ஐடிக்கும் போகலாம், பிளாஸ்டிக்கும் போகலாம், மெக்கானிக்கலுக்கும் போகலாம், அனைத்து தரப்பட்ட கம்பெனிகளுக்கும் போகலாம். இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள். அதனால வந்து இந்த 2 கோர்ஸும் படித்தோம்னா பிளேஸ்மெண்ட் ஈஸி. ஆக்சுவலாக மறுபடியும் ஏன் பிளேஸ்மெண்ட் சொல்ல கேட்டீங்கன்னா மற்ற இடங்களில் சந்தேகம். பட் இந்த கோர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்ச உடனே வேலை வாய்ப்பு உறுதி. அதனால வந்து யாரும் தயங்காமல் படிக்கலாம். ஹசார்ட்னஸ் கிடையாது. அதாவது எல்லாம் ஹசார்ட்ஸ், அதாவது கெமிக்கல் நிறைய வந்து ஏதாவது எச்சிங் வரும் இந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு துளி அளவு கூட எந்த விதமான நெகட்டிவே கிடையாது. ஆக்சுவலாக இப்போ தொலைபேசி இணைப்பில் சந்திர, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ மேம், குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், உங்க கேள்வியை கேட்கலாம். என்னோட கேள்வி என்னன்னா, பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்க்கு எப்படி அப்ளை பண்றது, அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ ஆகும், தமிழ்நாட்டில் எங்கெங்க பிளேசஸ் இருக்குன்னு என்னோட டவுட். அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில். சென்னையை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு பொறுத்தளவில் சென்னையில் இருக்குது மற்றும் மதுரையில் உண்டு, 2 சென்டர் மட்டும்தான். ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா 39 சென்டர் சொல்லலாம். இப்போ 28 சென்டர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு, இன்னும் 13 சென்டர் வந்துட்டு இருக்கா சொல்லலாம். இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா 39 சென்டர் முழுமை அடைந்து விடும். உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து த்ரூ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சில் வரணும். சிப்பெட் வந்து பிடெக், எம்இ அண்ட் எம்டெக் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட். அதனால் நீங்கள் வந்து சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் மூலமாக வர முடியும் சொல்லலாம். மாணவர்களுக்கான அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? தமிழகத்தில் இருக்கிற மற்ற கல்லூரிகள் மாதிரியே தான் இங்கேயும் இருக்குமா? அதே மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட். நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 40,000, அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா 40,000. இந்த வருஷம் என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்றது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வெப்சைட்டில் பார்த்துக்கிறேன். நீங்கள் அது வந்து டைம் மாறும். அந்த இதை வந்து நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, நீ அங்கே பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் உள்ள நம்மளோட நாட்டில் என்ன மாதிரி பணி வாய்ப்புகள் இருக்கும், தமிழகத்தில் பணி வாய்ப்புகள் இருக்கும்ன்றத சொன்னீங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இருக்குமா? பொதுவாக எங்களுடைய டிப்ளமோ படித்தவங்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து வெளிநாட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக இது பிடெக் முடித்தோம். இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் வந்து இப்போ உடனே யுஏஇ இந்த மாதிரி அரேபியாவுக்கு வந்து போயிட்டாங்க, ஃபாரின் கம்பெனி போயிட்டாங்க, டைரெக்டாக போகிறாங்க. அது மட்டுமின்றி அதாவது ஒரு வருடம், அதாவது 1 to 2 இயர்ஸ் இந்தியாவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தாச்சு அப்படின்னா அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. அதாவது இந்த ஃபாரின் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொழில்நுட்பம் உள்ளவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அதனால் இங்கே கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் 1 அல்லது 2 வருடங்களுக்குள் நீங்கள் மேல்நாட்டுக்கு போவது வாய்ப்பு உண்டு. அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து உண்டு. சில பேருக்கு போக பிடிக்காது, சில பேருக்கு இந்தியாவிலேயே ஒர்க் பண்ண நினைப்பாங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு போக நினைச்சிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் போயிடலாம் இந்த படிப்பு முடிச்ச உடனே. மேற்படிப்பு வாய்ப்புகள் எப்படி இருக்கும் இந்த படிப்பில்? மேல் படிப்பு பி மேனுஃபேக்சரிங் முடிச்சாச்சு அப்படின்னா எம்டெக், we can say எம்இ இன் மெக்கானிக்கல், எம்இ மேனுஃபேக்சரிங், எம்இ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிக்கலாம். எம்டெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிச்சாச்சு அப்படின்னா, சாரி பிடெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி முடிச்சாச்சு அப்படின்னா they can go for எம்டெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிக்கலாம். மற்றபடி மெக்கானிக்கல் சார்ந்த படிப்புகளுக்கு போகலாம். திருநெல்வேலியிலிருந்து ஷாமிலி, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். குட் ஈவினிங் மேடம், நான் என் பேர் ஷாம்லி மேடம். உங்க கேள்வி என்ன? மேடம் எனக்கு என்னன்னா, நான் இப்போ வந்து பாலிடெக்னிக் சேர்ந்திருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஈஸியா மெரெயினான ஒரு டவுட். இப்போ வீட்டில் என்ன சொல்றாங்கன்னா, மெரெயின் எடுத்தா ஈஸி அளவுக்கு எங்கனாலும் ஜாப் கிடைக்காது, ரொம்ப ஈஸியா கிடைக்காது, கஷ்டமா இருக்கும், இங்க இன்டீரியர்ல கிடைக்கிறது கஷ்டம், அவுட்டர்ல கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் மெரெயின் பெட்டரா இருக்குமா, ஈஸி பெட்டரா இருக்கணுமா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்னு கேட்கணும்.
ராமலி, இன்னைக்கு வந்து நம்ம பிளாஸ்டிக் டெக்னாலஜி சார்ந்த படிப்புகள், சிப்பெட்டில் வழங்கப்படுற படிப்புகள் குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். இசிஇ மெரைன் இன்ஜினியரிங்க்கு தனியாக நிகழ்ச்சி நடத்தப்படும் நிச்சயமாக. அப்பொழுது உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்கும். இப்போ இந்த கட் ஆஃப் படிப்புகள், கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும், இப்போ சிப்பெட்டில் பொதுவாக இந்த மாதிரியான படிப்புகள் பொறியியலை பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப்க்கு இந்த நிறுவனத்தில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் பெரும்பாலான மாணவர்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான கட் ஆஃப் கடந்த ஆண்டில் இருந்தது? அதாவது பொதுவாக மேடம் ஒரு 6 நாளைக்கு முடிஞ்சு போயிடும், 6 டேஸ்லேயே முடிஞ்சு போயிடும். இந்த வருஷம் வந்து ஜூன் 24 ஆரம்பிக்கிறாங்க, அது பார்த்தீங்கன்னா ஜூன் 30 முடிஞ்சு போயிடும் ஆல்மோஸ்ட். ஸோ பிசின்னு பார்த்தீங்கன்னா 196 லாஸ்ட் இயர் இருந்தது, 196 மேக்ஸிமம், குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 193. இது ஒரு எஸ்சி எஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 193 ஸ்டார்ட் ஆகும், 188 இந்த மாதிரி ரேஞ்ச். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக சொல்ல கிடையாது, இதான் ரேஞ்சு. இந்த ரேஞ்சை பார்த்துக்கலாம். இந்த வருஷம் என்ன வருதுன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு அது பிரகாரம் வந்து நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம், நீங்கள் அட்டன் பண்ணலாம். அரசு பணிகளுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அரசு பணிகள் என்பது மேடம், அதாவது பார்த்தீங்கன்னா இது பொதுவான தகவல். ஒரு மினிமம் ஒரு டிகிரி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ யூபிஎஸ்சியில் வந்து ஐஏஎஸ் ஆகிறதுக்கோ ஐபிஎஸ் ஆகிறதுக்கோ பண்ணலாம். அது மட்டுமின்றி இப்போ தமிழ்நாடு சார்ந்த பதவிகளுக்கு குரூப் 1 சர்வீஸ் இருக்குது. மினிமம் ஒரு டிகிரி அதை பயன்படுத்தி கொண்டு நாம் அதற்கு தகுந்த ஒரு சிலபஸை எடுத்துக்கொண்டு முறைப்படி படித்தால் நமக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் உண்டு. இது வந்து ஜென்ரல். இந்த இன்ஜினியரிங் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஐபிசிஎல், ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல், சிபிசிஎல் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக கேட் ஸ்கோர் அது ஒரு இம்பார்ட்டன்ட்டு. அதாவது கேட் ஸ்கோர் வந்து நாட் ஒன்லி ஃபார் கெட்டிங் பிளேஸ்மெண்ட், இட் இஸ் ஃபார் கெட்டிங் ஹையர் ஸ்டடீஸ் ஆல்சோ. எம்இ எம்டெக் அந்த மாதிரி போகிறதுக்கு உண்டு, அது ஸ்டைப்பண்டும் உண்டு. எம்இ எம்டெக் படிக்கும் பொழுது கேட் ஸ்கோரை போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைப்பண்டும் உண்டு. ஸோ கேட் ஸ்கோர் வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எந்த விதத்துலையும் உங்களுக்கு முயற்சியாக ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து தூத்துக்குடியிலிருந்து ஃபாத்திமா, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். என் பொண்ணு இப்போ வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இப்போ இந்த பிளாஸ்டிக் டெக்னாலஜி என் பொண்ணு வந்து பெண்கள் வந்து இது படிக்கலாமா, இது கவுன்சிலிங் முறைப்படி வருமா அப்படின்னு சொல்லணும். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனால வந்து சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் தான், பெண்களுக்கு ஏற்ற இது ஒரு படிப்பு. ஆக்சுவலாக நிறைய பேர் வர்றாங்க. இன்றைக்கி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30% மேலே வந்து லேடிஸ் படிக்கிறாங்க. எங்கிட்ட வந்து ஹாஸ்டல் வசதி உண்டு. G+6 ஃப்ளோர் கிரவுண்டும் 6 மாடி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கேர்ள்ஸுக்கும் ஹாஸ்டல் வசதி உண்டு, நிறைய இடங்கள் உண்டு. பெண்கள் தாராளம் படிக்கலாம், இதில் எந்த விதமான கஷ்டம் கிடையாது. பிளேஸ்மெண்ட் ஈஸியாக கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் அட்வைஸ் பண்ணுறது, அந்த கோர்ஸை படிக்கும் பொழுது அவங்க வந்து கேட்கேம் சாஃப்ட்வேர் இருக்குது, அதை படிக்கும்போது படிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஐடிக்கு ஈக்குவலாக தே கேன் கோ டு ஒயிட் கலர் ஜாப். அவங்க போய் கம்பெனியில் போயிட்டு இந்த மாதிரி ஒர்க் ஷாப்லேயோ மற்றபடி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க நேரடியாக கேட்கேம் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் ஓரியன்டட், அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஜாப்களுக்கு ஈஸியாக போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து எம்இ எம்டெக் படித்தாங்க அப்படின்னு சொன்னால் தே கேன் கோ அஸ் ரிசர்ச் ஓரியன்ட் போகலாம், பிஹெச்டி முடிக்கலாம். தே கேன் கோ டு ரிசர்ச் கைண்ட் ஆஃப் ஜாப். லேடிஸ் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது வெரி குட் கோர்சஸ். பி அண்ட் பிடெக் கச்சிதமான கோர்ஸ் படிக்கலாம், எந்த விதமான சந்தேகம் தேவையில்லை உங்களுக்கு. அடுத்து திருவாரூரிலிருந்து பிரகாஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன? பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்க்கு கட் ஆஃப் வந்து 120 எடுத்திருக்கேன். 170 கட் ஆஃப்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நீ என்ன கம்யூனிட்டிங்க தப்பா நினைச்சுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப், உங்களுடைய கம்யூனிட்டி பிசி 170க்கு சிரமம் தான், கிடைக்கிறது கஷ்டம். அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கிடைக்கல. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணது கம்மியாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி சேரல அப்படின்னு சொன்னால் செகண்ட் கவுன்சிலிங் வர சான்ஸ் உண்டு. அது வந்து அப்போக்கப்போ வந்து சட்டங்கள் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். அந்த வெப்சைட்டை பார்த்துட்டே வாங்க. நீங்கள் சிப்பெட் வெப்சைட்டை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டை பார்த்துட்டே வாருங்க, வாய்ப்புகள் கிடைக்க சான்ஸ் உண்டு. பாருங்கள், அதுக்காக நம்ப வேண்டாம், அதனை பார்த்துட்டு இருக்கு. அதை www.annauniv.edu அந்த இணையதளத்தில் போனால் கடந்த ஆண்டு கட் ஆஃப் கூட அவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிப்ளமோ கோர்சஸ் கூட வழங்கப்படுது உங்களோட நிறுவனத்தில். அதுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகளுக்கு என்னென்ன படிப்புகள்லாம் வழங்கப்படுது? டிப்ளமோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சிப்பெட் வந்து 1968 தொடங்குனது. ஆக்சுவலாக இப்போ வந்து 2018 50 வருஷம் முடிக்க போகுது. இப்போ எங்கிட்ட உள்ள கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் பிளாஸ்டிக்ஸ் மோல்டு டெக்னாலஜி, அதாவது டிபிஎம்டின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து டிபிடி, டிப்ளமோ இன் பிளாஸ்டிக்ஸ் டெக்னாலஜி. இதில் வந்து டிப்ளமோ 3 இயர்ஸ் கோர்ஸ். இதுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th. இது மட்டும் இல்லாமல் இந்த டிப்ளமோ முடித்தவங்களுக்கு அதாவது டிஎம்இ, டிபிடி,
டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் மோல்டு டெக்னாலஜி படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் மோல்டு டிசைன் வித் கேட்காம் இருக்குது ஆக்சுவலாக. அப்புறம் பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஜிடி பிபிடி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக்ஸ் ப்ராசஸிங் அண்ட் டெஸ்டிங். அது வந்து 1.5 வருஷம் கோர்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த 1.5 வருஷம் கோர்ஸில் 2 செமஸ்டர் வந்து சிப்பெட்டில் படிப்பீங்க, 3ஆவது செமஸ்டர் டைரெக்டாக இன்டர்ன்ஷிப் போயிருவீங்க. அங்கே வந்து சம்பளம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா டைரெக்டாக அந்த கம்பெனி எடுத்துக்கிடுவாங்க. ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்டுகளுக்கு ரொம்ப சான்ஸு. அது மட்டும் இல்லாமல் டிபிடி டிபிஎம்டி நல்லா, அதாவது வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, நீங்கள் முடிச்சோன்னு வேலை கிடச்சி போயிடும். ஒரு பையன் உதாரணத்துக்கு ஜோக்கு காமெடி சொல்ல போனீங்கன்னா 15 அறிவு வச்சுருந்தான், அவனுக்கும் 12,000 சேலரி கிடச்சிருக்கு. அவனுக்கு 12,000 அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டாலே உங்கள் வேலை உறுதி. உங்களுக்கு கோர்ஸ் ஈஸியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட், தியரி வந்து கம்மியாக இருக்கும், ப்ராக்டிக்கல் அதிகமாக இருக்கும். இதை படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு. இது வந்து சும்மா பேருக்கு சொல்ல கிடையாது, உண்மை. இது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், நாங்கள் வந்து சும்மா சொல்ல முடியாது. யார் வந்தாலும் படித்து முடித்தவுடன் வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு, 100க்கு 100 வாய்ப்புகள் உண்டு என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன் தங்களுக்கு. அடுத்த நேயர் கலைவாணன், உங்களுடைய கேள்வி என்ன? கலைவாணன், உங்க கேள்வியை கேட்கலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கள் சார். நாங்கள் வந்து கும்மிடிப்பூண்டிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள். நான் வந்து எந்த குவாலிஃபிகேஷன் வச்சு நாங்கள் அங்கே அப்ளை பண்ண முடியும்? தெளிவா இல்லைங்க, உங்க கேள்வியை திரும்ப கேளுங்க கலைவாணன். எந்த தகுதி இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க விண்ணப்பிக்கிறதுக்கு. அதாவது டிப்ளமோ கோர்ஸுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th, பிஜிடி பிபிடிக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட். அதாவது பிஎஸ்சி பிசிக்ஸ் இருக்கலாம், பட் கெமிஸ்ட்ரி இருக்கணும். பிஎஸ்சி மேக்ஸ் இருக்கலாம், பட் கெமிஸ்ட்ரி இருக்கணும். பிஎஸ்சி சுவாலஜி இருக்கலாம், பட் கெமிஸ்ட்ரி இருக்கணும். அதாவது கெமிஸ்ட்ரி வந்து மெயினாவோ இல்லைனா ஆன்சிலரி சப்ஜெக்டாக இருக்கலாம் ஆக்சுவலாக. அது இருந்ததுன்னா 1.5 வருஷம் கோர்ஸ். டிபிடி டிபிஎம்டி இது வந்து 3 years கோர்ஸ். இதை படிப்பதற்கு மினிமம் 10th குவாலிஃபிகேஷன். அப்புறம் பிடெக் வந்து +2 குவாலிஃபிகேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன், அதாவது த்ரூ சிங்கிள் விண்டோ கமிஷன் வர வேண்டியிருக்கும். எம்இ எம்டெக் பார்த்தீங்கன்னா பிடெக் இருக்கணும் ஆக்சுவலாக, மெக்கானிக்கல் ஓரியன்ட். இது மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு. எம்இ மேனுஃபேக்சரிங் பியூர்லி மெக்கானிக்கல் ஓரியன்ட். எம்டெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி ஆல்சோ மெக்கானிக்கல் ஓரியன்ட். அதுக்கு பி மேனுஃபேக்சரிங் படிச்சுக்கலாம், பி இன் மெக்கானிக்கல் படிச்சுக்கலாம், பிடெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிச்சுக்கலாம். தொழிற்பிரிவு, அதாவது ஒகேஷனல் கோர்சஸும் சிப்பெட்ல வழங்கப்படுது இல்லையா? அதுல யார் யாரெல்லாம் செய்யலாம், அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அதாவது லேட்டரல் என்ட்ரி உண்டு ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு பிடெக் வரலாம், பிஇ வரலாம். அந்த மாதிரி கோர்ஸ் உள்ளவங்களும் சில சட்டத்திட்டங்கள் உண்டு. அதுக்கு உட்பட்டு இருந்தால் அவர்களும் லேட்டரல் என்ட்ரியில் வந்து பிஇக்கும் சேரலாம், பிடெக்கும் சேரலாம். ஒகேஷனல் கோர்சஸ்க்கான வாய்ப்புகள், அது ஒகேஷனல் கோர்ஸ், அதாவது ஒகேஷனல் கோர்சஸ் என்பது நாங்கள் என்ன சொல்லுங்கள் ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதாவது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதாவது நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதாவது 8th பாஸ் பண்ணால் போதும், அதற்கு மேலே எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கலாம். என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஸ்கில் இல்லாதவங்களுக்கு ஸ்கில் கொடுங்க, ஸ்கில் கொடுத்து அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுங்க. நிறைய பேரை ட்ரெயின் பண்ணுறதை விட நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டு கொடுக்க முடிகிற அளவுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணி நீங்கள் பிளேஸ்மெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8th முடித்தவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸ்டைப்பண்ட் பார்த்தீங்கன்னா 9,000 பெர் மந்த் கொடுக்குறோம். 9,000 9,000 ரூபா பெர் மந்த் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா டே ஸ்காலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா மேனிக்கு 22 நாள் ஒர்க்கிங் டே கணக்கு பண்ணி 2,200 கொடுக்குறோம். அந்த 9,000 என்பது பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் இருந்து 80 கிலோமீட்டர் தாண்டி உள்ளவங்களுக்கு 9,000 ரூபா. அதாவது ஒரு நாளைக்கு 300 ரூபா மேனைக்கு 30 நாளைக்கு கணக்கு பண்ணி 9,000 ரூபா தர்றாங்க. இந்த கோர்ஸை முடித்த உடனே அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உண்டு. அதாவது 4 மாதங்கள் சிப்பெட் சென்னையில் வந்து பயிற்சி, அதாவது தியரி உண்டு, ப்ராக்டிக்கல் உண்டு. அந்த 4 மாதங்கள் முடித்தவுடன் கம்பெனிக்காரங்க வந்து உங்களை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. எங்கே கம்பெனி தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே 2 மாதங்கள் ட்ரைனிங், அப்பொழுதும் சம்பளம் உண்டு உங்களுக்கு. அதாவது ஸ்டைப்பன் சொல்லுவாங்க. அந்த 2 மாதம் முடித்தவுடன் அவர்கள் அந்த கம்பெனியிலேயே உங்களை வந்து பெர்மனெண்ட்டாக வச்சுக்கிறாங்க. பெர்மனெண்ட் என்றால் உங்களுடைய தகுதி அடிப்படையில் சம்பளத்தை ஏற்றி கொடுத்து உங்களை வந்து அங்கே வேலை செய்வதற்கு அமர்த்தி கொள்கின்றார்கள். நன்றாக வேலை பார்த்தால் கண்டினியூ பண்ணுவீங்க. உங்கள் சப்போஸ் உங்கள் சம்பளம் பத்தலை அப்படின்னு சொன்னால் அடுத்த கம்பெனி அப்ளை பண்ணாலும் வேறு கம்பெனிக்கு போக முடியும். அதனால் சிப்பெட்டில் வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து 100க்கு 100 வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. படிக்கும் பொழுதே ஸ்டைப்பண்டு, படித்து முடித்த உடனே வேலை வாய்ப்பு உங்களுக்கு. சிப்பெட்ல வழங்கப்படுற பல்வேறு விதமான படிப்புகள் குறித்தும் அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்தும் தெளிவாக சொன்னீங்க. இதை சொல்ல இன்னும் அதாவது இன்னொரு முக்கியமான ஒன்று,
அதாவது இந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்க குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக 5ஆம் கிளாஸ் படித்திருந்தால் போதும். அதாவது அந்த குடும்பத்தில் உள்ள யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து இலவச பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு வந்து தங்குவதற்கு உணவுகளுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாக தர்றோம். அது போக 3000 rupees ஸ்டைபண்ட் தர்றோம். இன்னொரு கேட்டகரிக்கு வந்து 500 rupees ஸ்டைபண்ட் வருது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்னொன்று, மனித கழிவை மனிதன் அகற்றக்கூடிய அவலம் இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுவதற்காகவும் நாங்கள் இது போன்ற ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்து அவர்களுக்கு ஸ்டைப்பண்டும் கொடுத்து தங்க இடம் கொடுத்து உணவு கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்டவர்களும் எங்களை நாடலாம். இவர்கள் பயன்படுவதற்கும் சிப்பெட் நிறுவனம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாகவும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவிலும் நன்றாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைவரும் இதனை பயன்பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக பயனளிக்கக்கூடிய படிப்புகள் பல சிப்பெட்ல வழங்கப்படுது. இது குறித்த தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மிக்க நன்றி. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 9003074000 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம். அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் காணலாம். திரைப்படத்துறையில் சேருவதற்கு தேவையான படிப்புகள் குறித்த தகவல்களை அடுத்த நிகழ்ச்சியில் பெறலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.